ஆற்றங்கரை ஓரத்திலே அங்கு நின்ன உருவமா அழகழகா வீடு கட்டி பழக வந்த பருவமா. கருப்பசாமி, என் மகனை திருத்தி கொடுத்துட்டீங்க. என் வாழ்க்கைக்குள்ள நிறைய பணச்சிக்கலும் மனச்சிக்கலும் இருக்கு, அதை சரியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்திருக்காங்க. யார்ட்டையும் ரெக்கமெண்ட் கேட்க கூடாதுமா, அமைதியா உட்காரணும். யார் ரெக்கமெண்ட் நான் ஏற்க மாட்டேன், சாமியா சொன்னா தான் உண்டு. சரியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உன்னுடைய மகன் உள்ளத்தை ஒரு இடத்துல பறி கொடுத்திருந்தான். அதுல என்னென்ன விளைவுகள் வருவலாம் என்பதை உணர்த்தி அவன் மனசை திருத்தி உன்கிட்ட ஒப்படைச்சாச்சுப்பான். இனி அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவன் ஒரு உயர்ந்த வேலைக்கு போய் ஒரு ஸ்தானத்துல உட்கார்ந்துருவான். இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ள கடன்களும் மனவேதனைகளும் நடக்கு. அந்த வருமானத்துக்குரிய வழியவும் தரணும், உன் கடனையும் திருத்தி தரணும். வேற என்ன செய்யணும்? தங்கமா இரு, கால் வந்துட்டு வா. இனிமே ஆந்தை அலராது. சந்தோஷமா பத்திருவேன். அதே போடி எல்லையில இருந்து கால் வந்துட்டு வரலாம். மழை வந்துகிட்டு இருக்கணுமா? நல்ல நல்ல மனத்தோட விழுதிய மனத்து கொஞ்சம் அறகுறையா கிடக்க கால் வந்துட்டு இப்படியெல்லாம் எப்படி இந்த தாத்தா கண்டுபிடிச்சாரு? உட்கார். உனக்கு பணத்தை வாங்கி தந்தா போதும்ல? எல்லாமே பணம் பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லாமே பிரச்சனை. அதுக்கு சில மாறுபாடான குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால அந்த குளறுபடிகளை தீர்த்து தாரேன். வீட்டுக்குள்ள மனவேதனைகள், தொழில் சம்பந்தமான மனக்குழப்பம், உறவில் ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காத மனசக்தி, இவைகள்லாம் நடக்கும். இதெல்லாம் தீர்த்து தந்தா போதுங்களா? ஒன்று. கோர்ட்டில் இருக்கிறத கோர்ட்டு மூலமா வருமா, பேச்சுவார்த்தையில் தீருமா? பேச்சுவார்த்தையில் தீர்ந்தா சீக்கிரமா முடியும். கோர்ட்டுக்குள்ளேயே போனா வயசானாலும் ஆயிரும். அதனால அதை சீக்கிரமா பேச்சுவார்த்தையில் முடிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டோம். இந்தா உன் எண்ணமெல்லாம் நிறைவேறியாச்சு. கூட வர இந்தா, நல்லா இரு மகளே. காரைக்கால் காரைக்கால் கால் வந்துட்டு வரலாம். கொஞ்சம் கண்ண மூடி இருப்பியா? நிமிந்து உட்காரு. என்னன்னு பார்க்க வேண்டாமோ? கரப்பசா கால் வந்துட்டு வரலாம். அக்கா மட்டும் விடட்டும், நீ அக்கா. என்ன முனைகிட்டு கிடக்க? உன்னுடைய உடலுக்குள் இருக்கின்ற குடலை போய் பார்த்தேன். உடலினுடைய அடிப்பாகத்துல கொஞ்சம் வீக்கமும் உபாதையும் இருக்கு. அது அல்சர் புண்ணுனால ஏற்பட்டிருக்கா அல்லது உள்ள எதுவும்
ஓட்ட விடக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகம், குழப்பங்கள் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட்ல எடுத்து படிச்சு பார்த்தீங்களா? அவங்க வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க என்ன ஒரு ஸ்கேன் எடுக்கணும். கால் அழுத்துவாங்க. நீங்க தான் உங்களுடைய உள்ளம் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கு. ஏன் பயப்படுதுன்னு கேட்டேன். உடலினுடைய அடிப்பாகத்தில் உள்ள வீக்கமும் இயங்காத தன்மையும் பசியற்ற கோலமும் இருக்கிறதுனால தீரா நோயாகிய கேன்சரின் அறிகுறிகள் எதுவும் இருக்குமோ அப்படி என்ற ஒரு பயம் அந்த மருத்துவர் சொன்ன வார்த்தையினுடைய அடிப்படையில் உங்கள் உள்ளுணர்வில் இருக்கிறது. என்ன ஒண்ணு சொல்ல மாட்டிருக்க. ஆனா அப்படி ஒரு பாதிப்பு இல்லை, சாதாரணமான மருத்துவத்தால் இது தீரும் அப்படின்னு உத்தரவாயிருது. உன்னை குணமாக்கி தந்துருத, தைரியமா இரு, கால் நிறுத்துவா. அப்படி நில் பார்க்கலாம். பக்கத்துல வா. நிமிர்ந்து நில்லு, கண்ணை முடிக்கா. காரணம் சொல்லலாம். என்னையவே நினைச்சுக்கா உள்ளத்துக்குள்ள. இந்தா குடிக்கலாம். சரி, தேய்ச்சி குடிச்சுக்கலாம். இனி அந்த வலி உபாதை இருக்காது. ஒழுங்கான முறையில் உணவு ஆகாரம் செல்லும். அந்த பாதிப்பால உன் உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்து இல்லாம காப்பாற்றி தரேன். கால் ஒன்று வா. இந்த அப்படி இப்ப அமைதியா இருக்க பத்தியா? இதுதான் என்னைக்கும் சரியா இருக்கும். கருமசாமிக்கு இவள் உனக்கு அக்கா இல்ல, அம்மா. அதனால இவளுக்கு எதுவும் வந்துருமோன்னு உன் உள்ளம் பயப்படுது. எதுவுமே நடக்காது, நிம்மதியா இருப்பா. அப்படி ஜெயிச்சுக்கோ. இந்தா மகளே, ஆனந்தமா இருக்கும். இந்தா அள்ளி தந்தது ஆனந்தம் அடையும். இந்தாம்மா, புண்ணியமாயிரும் வாழ்க்கை. புண்ணியம். சரி சரி சரி. திருச்சி துறையூர் எதுக்காகவும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. சாமி கூப்பிட்டா தான் உண்டு. கணவன் மனைவி, நீங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நான் கணவன் மனைவியா வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுருக்கேன். காலம் சொல்லலாம். அரவர மனசு, அரவர மனசு. எந்தி எந்தி இன்னொரு தடவை கலந்துட்டு வா. டக் 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 டக். இப்போ வந்து உட்காரலாம். எனக்கு இந்த காலில் விழும்போதே உங்க உணர்வுகள் மனசு சரியா அங்க முழுசா போயிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் சொல்றது. உங்க கவலையை மட்டும் தான் நினைப்பீங்க, சாமியை மறந்துடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? கவலையை மறந்துடணும், சாமியை நினைச்சிடணும், பிரச்சனை தீர்ந்துடும். இதுதான் உண்மை. கால் வந்துட்டாங்க. ஆமா, கவலையே சுமையா வச்சுக்க முடியுமா? நீங்க வச்சிருக்கக்கூடிய பில்டிங் நல்ல வருமானத்துக்குரியதா இயங்குவதற்கு என் துணை என்னைக்கும் உண்டு. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை ஜெயிச்சு உங்க பக்கம் வெற்றியாக்கி தந்துருந்தேன். ஏன்னா அது தோத்து போயிரும்னு நினைச்சு தான் உங்களுடைய உள்ளம் பல பேர்கள்ட்ட ஐடியா கேட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிய. இத சாமி எப்படிரா நமக்கு ஜெயித்து போறாருன்னு தெரியலையே
ஏன்னா பெரிய வில்லங்கமான விஷயமா இருக்கே அப்படிங்கிற ஒரு உள்பயம் உங்க உள்ளத்துல இருக்கு, இருக்கா இல்லையா? அதனால தான் உங்களை 4 மணிக்கு மேல கூப்பிட்டா இவங்களுக்கு ஒரு சாட்சி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சி காலையில இருந்து உங்களை நான் கூப்பிடல. அப்படி என்ன சாட்சி கிடைத்ததுன்னு பார்த்தேன். மதியம் 4 மணிக்கு எனக்கு மாலை போடும் பொழுது மதுரையிலிருந்து ஒரு பொம்பளை சொன்னானே, என்ன சொன்னா, தீராத ஒரு வழக்க 20 நாளில எனக்கு கருப்புசாமி தீர்த்து தந்தாரு அப்படிங்கிற உண்மையை நேருக்கு நேர் சொல்லும் பொழுது உங்க உள்ளம் பக்குவம் அடைஞ்சு ஒரு உறுதி கிடைச்சிரும் என்ற ஒரு தெளிவுக்கு தான் இவ்வளவு நேரத்துக்கு மேல கூப்பிட்டா இவங்க மனம் சரியா இருக்கும்னு நினைச்சு உங்களை இப்போ கூப்பிட்டேன். கால் வந்துட்டாங்க. எல்லா அசைவுகளுக்கும் எல்லா காரணமும் தெளிவாகவே இருக்கும். நமது எல்லையிலே காரியங்கள் எல்லாம் காரணத்தோடவே நடக்கும். மனிதனுடைய உண்மனத்தினுடைய ஆழத்தை கண்டுபிடிக்கத்தான் சோதனை எல்லாம் வைக்கிறது. அதனால உங்களை ஜெயிக்க வச்சு தந்துடுறேன். யாரும் உங்க பக்கத்துல அசைக்காம காப்பாற்றி தந்துடுறேன். வேற என்ன வேணும் செல்லக்குட்டி? படிக்க வச்சு தரேன். உங்க எண்ணத்துப்படி மாறாம காப்பாற்றி தரேன். அப்படியா? நம்ம கோயிலுக்கு எவ்வளோப்பா கொடுப்பேன்? இந்தா வித்தாச்சுடா, அட்வான்ஸ் வாங்கிட்டு என்ன பார்க்கவா? நன்னாரு. ஓ சந்தோஷமா. கருப்பசாமி மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையமா? ஏய் எங்க மேட்டுப்பாளையம்? கால் ஒன்று இல்ல, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. முரடா கண்ணங்கருத்த கிளி பக்கத்துல வயக்கிளி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ உழைக்கிற உழைப்பெல்லாம் வீட்டுக்குள்ள தங்காம துயரமும் தொல்லையுமா இருக்கு. உடல் உழைக்கிற அளவுக்கு உள்ளத்துல நிம்மதி இல்லை. ஒரு பிள்ளைய பெற்று அதுவும் சொன்னபடி கேட்காம உன் உள்ளத்துக்கு உபாதை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையாடா? அது வேற வழியில போய் பழக்கத்தை உருவாக்கி உன்னுடைய மனம் பாதிக்கப்பட்டுருமோங்கிற ஒரு பயமும் உன் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. அந்த மனத்தை நான் வெற்றியாக்கி உன் பக்கத்துல செவிசாய்க்க வைக்கிறேன். எல்லாம் தெளிவா நடக்கும். நல்லா இருக்கும். இந்தா அள்ளியாச்சு, போயிட்டு வா. கருப்பசாமி. ஆமா, ராம்நாடு. சொன்ன பிறகு வரலாமா? கிடைச்சாச்சா? அடுத்த மாதம் ரெடி ஆயிடும். ராம்நாடு. தொழில் கடன்கள் வேதனைப்பட்டு வந்தது யாருப்பா? கால் சொல்லலாம். என்ன வேணும்? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. பூ போலே என் புன்னகையில் பிள்ளைகளை கண்டேரம்மா. உன்னுடைய கடன்களுக்கு குடும்பம் ஒரு காரணமா? அதனால வீட்டுக்குள்ள வாக்குவாதமும் மன உபாதைகளும் நடந்து கொண்டு இருக்கிறதா? இத வாதம் பண்ணி என்ன நடக்க போகுது? மனதை அடக்கு. உன் கடனை தீர்த்து தாரேன். அடுத்து எடுக்கிற தொழில உனக்கு வளம் பண்ணி தாரேன். போதுமா? கால் வந்துட்டு வா. வாப்பா. இந்தா ஜெயிச்சாச்சு. நல்லாரு, ஆனந்தமா இரு மகனே. கருப்பசாமி. அதே ராம்நாட்டு எல்லை மகளை பத்தி கேட்க வந்தது. பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். என்னையா செய்யணும்? 30 வயசு ஆயிடுச்சு. 4 பிள்ளை இருக்கு. 2 பேர் இருக்குது.
சேர்த்துருவோமா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். எட்டுன இடத்துல தூரத்து சொந்தத்துல உனக்கு மச்சின முறை உள்ளவன் ஒருத்தனுடைய ஒரு உதவியால ஒரு மாப்பிள்ளை வருது. அவனுக்கு நம்ம கட்டி வச்சிருவோமா? ஏன்னா உன் ஊர் எல்லைக்குள்ள நான் போகும் பொழுது நான் கருப்பசாமி முதல்ல உட்கார்ந்துருக்கேன். உண்மையா இல்லையா? அதனால அந்த எல்லையில கூப்பிட்டு தை மாதத்துக்குள்ள கல்யாணத்தை நடத்தி வைக்க ஜெயிச்சு தரேன். அதுக்கு காசு பணமும் தரேன், அள்ளியும் தந்துட்டேன். இந்தாப்பா ஆனந்தமா இருக்கு போ. கருப்பசாமி, ஆமா, கும்பகோணம் மன்னார்குடி 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 எந்த ஊருக்கா? கால் வந்துட்டு வா. யாரா வந்தீங்க? உட்காரலாம். வீட்டில் பாஸ்போர்ட் யாரும் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்க? ஏன் எடுக்கல? எடுத்துரு. சரி, என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? இது யாரு? இவர் யாரு? 3 பேரும் காலில் வந்துட்டுவாங்க. கொஞ்சம் பக்கத்துல, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் ஒண்ணு போல கண்ண முடுக்க போக. உங்க உள்ளத்துக்குள்ள நான் இறங்கி வரட்டேன். எடுத்த உடனே பாஸ்போர்ட்னு ஒரு வார்த்தையை சொன்னனே, அதுக்கு விளக்கம் தெரியுமா? தெரியாது. உன் பாப்பா மனதுக்குள்ள ஒரு அன்பு பாசத்தை உள்ளுக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கான். தெரியுமா அது உனக்கு? சொல்லிச்சா? அவரு வான ஊர்தியில பறக்கிறதுக்கு தயாரா இருக்க. எங்க எங்க போகுது? வெளிநாட்டு. இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது, கருப்பசாமிக்கு தெரியாம இருக்குமா? அதனால உங்கள்கிட்ட சொல்லிட்டும் போகலாம், சொல்லாமலும் போகலாம். ஆனா மனது அந்த பக்கம் சாஞ்சிடுது. அங்க இருந்து பிரித்து எடுக்கணும்னு நினைச்சா கொஞ்சம் முயற்சி தான், அல்லது சேர்ந்து நல்லா இருக்கும்னு நினைச்சா வாழ்த்திட வேண்டியதான். என்ன செய்யணும்? உங்க பக்கம் வரணும். கால் வந்துடுவாங்க. யாருக்கு கேட்டு பார்ப்போம். ஓய் சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை என்ன பண்ணுறீங்க? யாருக்கு ஆபரேஷன்? ஆபரேஷன் நடந்துச்சா ஒரு காலத்துல? யாருக்கு? என்ன செஞ்சது? பண்ணியாச்சா? அந்த பிள்ளையுடைய மனத்தை நான் மாத்தி தாரேன். கொஞ்சம் மனப்பக்குவம் அடைங்க, ஆத்திரப்படாதீங்க. புரியுதா? என்னைய இருந்து காலையில பார்த்துட்டு போ, ரகசியத்தை உடைச்சி தெளிவுபடுத்தாரேன். தவற விட்டுட்ட நீ. இன்னொரு தடவை கால் வந்து பொம்பளையில ஆத்திரப்பட்டானா சரி வராதுமா. ரெண்டாயிரத்தி 25 உனக்கு வேலை கிடைச்சிடும். நல்லாரு, ஜெயிச்சுவா. புண்ணியமடைவாயப்பா, காப்பாய்த்தாரேன். நல்லா ஆமா, சொல்லுங்க. அதே மன்னார்குடி எல்லை
ஐயா நீங்க மன்னார்குடியா? என்ன காலில் என்ன பிரச்சனை? உட்கார முடியாதா உங்களுக்கு? என்ன செஞ்சு தரணும் சொல்லுங்க. பக்கத்தில் வாங்க. மனம் தயாராம சொல்லுங்க. என்ன செய்யணும்? சரி. மனைவி மக்கள் எங்க இருக்காங்க? ஒற்றுமையா இருக்காங்களா? பண்ண முடிக்காங்க பார்க்குறேன். சரி கரெக்ட். கொஞ்சம் அங்கே நின்று சாமி கும்பிடுங்க. கீழே கஷ்டப்படாதீங்க, நின்றுக்கிட்டே கும்பிட்டு வாங்க. உங்களுடைய மனம் உங்களுடைய வார்த்தைகளை அவங்க ஏற்று நடப்பதற்கு தயாராக இல்லை. இப்போ உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு தளர்ந்திருக்கக்கூடிய நேரங்கள் தான் இப்போ நடக்கு. ஆபத்து இல்லாமல் நான் காப்பாற்றித்தரேன். ஒரு வீடு சம்பந்தமான மனதில் மன வருத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அது உங்களுடைய ஆயுள் காலத்துக்குள்ள முடிச்சு கொடுக்கணுங்கிற சிந்தனையும் மண்டை ஓட்டமும் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதை இப்பொழுதுக்கு ஒன்றுமே செய்யக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நானே தஞ்சம்னு இருந்து கொண்டும் நாராயணா என்று ஒரு நாளும் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். முடிச்சு தரேன், வெற்றியாக்கி தரேன். சரானா? கர்மசாமிக்கு சுதர்சனா. என்னுடைய சுதர்சன சக்கரம் உன்னை காக்கும் அப்பா. வாழ்க நாராயணா. அதே மன்னார்குடி அம்பிகை அம்பாளின் உபாசனையை ஆனந்தமாக கேட்டு வந்த மகன் அதானே? இப்ப என்ன செய்யணும்? வீடு விற்கணும், வீடு நிலங்கள் விற்கணும், அம்மா நல்லபடியாக இருக்கணும். அதை உத்வாகம் சாமி உங்கள் அனுகிரகம். போன தடவை வந்து கேட்டு போனேன். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் எனக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் நிறைய இருக்கு. எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். இந்த மாதத்தில் ஒரு நிலத்துக்கு அட்வான்ஸ் வாங்கி தந்துடுறேன். அது வெற்றிகரமாக நடந்துடும். ஆனால் அடுத்து வீடு விற்கணுங்கிறது மட்டும் கொஞ்சம் காலதாமதமாகும். 6 மாதத்துக்கு பிறகு அதை செய்வோம். ஜெயிச்சு தரேன். இப்போ உன் உள்ளத்துக்குள்ள தோன்றதெல்லாம் அம்பாள் தான் எனக்கு உணர்த்துதா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ள ஒரித்துக்கிட்டே இருக்கு. அந்த ஜபம் கூடட்டும், அந்த தவம் பெருகட்டும். அந்த சக்தி உன்னுடைய தேசத்தெல்லாம், உன் ஜீவகாந்த சக்தியெல்லாம் பரவி இருக்கும். போதும்ல? கூட நீங்கள் நான் வாரேன். கால் வலிக்கு வரலாம். ஜெயிக்கிறேன். வெற்றி யாருக்கு? எனக்கு உண்டு. பின்னால பேசுவோம். எப்போ சொல்லுறேன்? பௌர்ணமிக்கு வரலாம். பௌர்ணமிக்கு வரலாம். ஆ உங்களை போன வருஷம் சரி பார்ப்போம். ஐயா கூப்பிட்டா உண்டு. கூப்பிட்டா தான் சொல்ல முடியும். நீங்கள் கூப்பிட என்ன கூப்பிட ஆ